இந்த வீடியோவில் டோட்டல் ஃப்ளோட் அப்புறம் ஃப்ரீ ஃப்ளோட் எப்படி கண்டுபிடிக்கிறது சிபிஎம் மெத்தடில் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பாத் மெத்தடில் இந்த ப்ராப்ளம் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். அதுக்கான டேட்டாவை வரைஞ்சி நெட்வொர்க் டயக்ராமை வரைஞ்சி கிரிட்டிக்கல் பாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டோட்டல் ஃப்ளோட்ஸ் அண்ட் ஃப்ளீட் ஃப்ளோட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த டேபிள் காலம் ஃபார்ம் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கான டியூரேஷன், அதாவது நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருப்போம்ல, கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த டியூரேஷன், அதுக்கப்புறமா டோட்டல் ஃப்ளோட், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃப்ளோட் நம்ம ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டோட்டல் ஃப்ளோட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான், LCJ minus ECI minus TIJ. டெக்னிக்கலாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க, அது எப்படி சிம்பிளாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த டோட்டல் ஃப்ளோட் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நான் ஆக்டிவிட்டி ஏக்கு டோட்டல் ஃப்ளோட் கண்டுபிடிக்கணும்னா ஏங்கிற ஆக்டிவிட்டி எந்த ரெண்டு நோடுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணுறேன், நோட் 1 அண்ட் நோட் 2. ஸோ டோட்டல் ஃப்ளோட் கண்டுபிடிக்கணும்னா LCJ, லேட்டஸ்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் J நோடு, லேட்டஸ்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் J நோடு இஸ் 18 மைனஸ் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆஃப் I நோடு. ஸோ ஏல ஸ்டார்ட் டைம் ஆஃப் ஐ நோடு 0. அதுக்கப்புறமா டியூரேஷன் பிட்வீன் ஐ அண்ட் ஜே, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டியூரேஷன் which is ஏயோட டியூரேஷன் which is 5. ஸோ 18 மைனஸ் 0 மைனஸ் 5, அதாவது இது வந்து கிராஸாக 18 மைனஸ் 0 கிராஸாக வருதா, 18 மைனஸ் 0 மைனஸ் டியூரேஷன், அதுதான் டோட்டல் ஃப்ளோட் ஃபார் ஏ. 18 மைனஸ் 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 13 வரும். இப்போ இதே பி ஆக்டிவிட்டிக்கு நான் கண்டுபிடிக்கிறேன்னா இது 1 and 3 நோடுக்கு நடுவில் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் ஜே நோட் மைனஸ் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆஃப் ஐ நோட் மைனஸ் டியூரேஷன். ஸோ 4 மைனஸ் 0 மைனஸ் 4 மைனஸ் 0 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. இதே மாதிரி நீங்கள் எல்லா ஆக்டிவிட்டிக்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ ஆக்டிவிட்டி இ எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 நோடுக்கு நடுவில் இருக்கா, ரெண்டாவது நோடுக்கு மேலே இருக்கிறது மைனஸ் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் மைனஸ் தி டியூரேஷன். ஸோ 12 மைனஸ் 4 மைனஸ் 8, அதுதான் வந்து இ ஆக்டிவிட்டிக்கான டோட்டல் ஃப்ளோட். இ ஆக்டிவிட்டிக்கு என்னது 12 மைனஸ் 4 மைனஸ் 8. ஸோ 12 மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0. இதில் நீங்கள் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் கிரிட்டிக்கல் பாத் இருக்கோ, அதாவது ஆக்டிவிட்டி பி, ஆக்டிவிட்டி இ அண்ட் ஆக்டிவிட்டி ஹெச்சுக்கு டோட்டல் ஃப்ளோட்டோட வேல்யூ 0 வரும். பி இருக்குது, இக்கு 0 வந்திருக்கு. இதே மாதிரி நான் ஹெச்சுக்கு கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஹெச்சுக்கு நான் கண்டுபிடிக்கிறேன்னா இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்குது. ஸோ டோட்டல் ஃப்ளோட்டுக்கு வந்து மேலே மைனஸ் கீழே 34 மைனஸ் 12 மைனஸ் 22 டியூரேஷன், 34 மைனஸ் 12 மைனஸ் 22. ஸோ 34 மைனஸ் 34 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேருந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃப்ளோட் அண்ட் ஃப்ரீ ஃப்ளோட் ஃபார் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் 0. ஆக்டிவிட்டி ஏக்கு 0 கிடையாது, ஆக்டிவிட்டி பிக்கு 0, ரெண்டுமே 0, இக்கு ரெண்டுமே 0, ஹெச்சுக்கும் ரெண்டுமே 0. கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிக்கு டோட்டல் ஃப்ளோட் அண்ட் ஃப்ரீ ஃப்ளோட் 0 அப்படின்னு நீங்கள் எழுதிடலாம். டோட்டல் ஃப்ளோட் இப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தாச்சா. இப்போ ஃப்ரீ ஃப்ளோட்டுக்கான ஃபார்முலா இதுதான், ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆஃப் ஜேத் நோட் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆஃப் ஐத் நோட் மைனஸ் டியூரேஷன் பிட்வீன் தெம். இப்போ ஆக்டிவிட்டி ஏக்கு நான் ஃப்ரீ ஃப்ளோட் கண்டுபிடிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மேலேருந்து கீழே சப்ராக்ட் பண்ணல, இப்போ அது இல்லாமல் கீழேருந்து கீழே 5 மைனஸ் 0 மைனஸ் 5, ஸோ இட்ஸ் 0. ஆக்டிவிட்டி ஏக்கு கீழேருந்து சப்ராக்ட் பண்ணுறேன், 5 மைனஸ் 0 மைனஸ் 5. இதே ஆக்டிவிட்டி பிக்கு எடுத்துக்கோங்களேன், கீழே 4 மைனஸ் 0 மைனஸ் 4 0. நான் அதை கண்ண முடிய ஏற்கனவே போட்டேன், ஏன்னா கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ரெண்டுமே 0. ஆக்டிவிட்டி இ எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கீழே இருக்கிறது 12 மைனஸ் 4 மைனஸ் 8. இப்போ ரெண்டு இது இருக்குது, 2 பாக்ஸ் இருக்குது அப்படின்னா நான் டோட்டல் ஃப்ளோட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2 பாக்ஸுக்கு நடுவில் டியூரேஷன் போட்டிருப்பேன்ல, இந்த மேலேருந்து கீழே மைனஸ் இந்த டியூரேஷன், இது வந்து டோட்டல் ஃப்ளோட்டுக்கு டோட்டல். இதே ஃப்ரீ ஃப்ளோட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டிக்கு 2 நோடுக்கு நடுவில் ஒரு ஆக்டிவிட்டி இருக்குமா, அந்த ஆக்டிவிட்டியோட டியூரேஷன் 7 எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழேருந்து கீழே சப்ராக்ட் பண்ணணும். திஸ் ஒன் மைனஸ் 7, திஸ் மைனஸ் தி டியூரேஷன். இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இதில் ஒரே ஒரு ஷார்ட்கட் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாத்துக்குமே, இந்த பிஇஹெச் எல்லாத்துக்குமே டோட்டல் ஃப்ளோட்டும் ஃப்ரீ ஃப்ளோட்டும் 0.